வ.உ.சி. மைதானத்தில் நடைபெறும் ஜெமினி சர்க்கஸ் நிகழ்ச்சியில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் 3242C மாவட்டத்தின் சார்பாக ஜெமினி சர்க்கஸின் உரிமையாளர் அஜய் சங்கர் அவர்களுக்கு ஐகான் ஆஃப் இந்தியன் சர்க்கஸ் விருது துணை ஆளுநர் அட்வொகேட் சூரி நந்தகோபால், மாவட்ட தலைவர் சுபா சுப்பிரமணியம் இணைந்து விருது வழங்கினார். மாவட்ட அமைச்சரவையின் செயலாளர் ரவிசங்கர், ஜாயிண்ட் செக்ரட்டரி அனீஸ்குமார் மற்றும் கேவிஷா மற்றும் சர்க்கஸ் நிறுவனத்தின் இயக்குனர் ஷாஜி லால் ஆகியோர் உடன் இருந்தனர். விழாவில் 350க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வந்திருந்த அனைவருக்கும் பிஸ்கெட், சிப்ஸ், சாக்லேட் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. சர்க்கஸை குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் பார்த்து பரவசமடைந்து குதூகலமாக கண்டுகளித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கேவி சா விக்னேஸ்வரி, சுபா சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. 3242C சார்பாக இன்று கோவை ஜெமினி சர்க்கஸில் 350க்கும் மேற்பட்ட குழந்தைகளையும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஸ்பெஷல் சிலர்களையும் வரவழைத்து ஒரு ஸ்பெஷல் ஷோவை உரிமையாளர்கள் அஜய் சங்கர், ஷாஜி இருவரும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு எங்கள் லயன்ஸ் கிளப்பிலிருந்து எங்கள் கவர்னர் சூரிய நந்தகோபால், அமைச்சரவை செயலாளர் ரவிசங்கர் மற்றும் இதை அரேஞ்ச் செய்த கேவி சா அவர்கள் மற்றும் விக்னேஸ்வரி சுபாசுப்ரமணியம் அவர்கள் கலந்து எல்லாம் ஒரு டீமாக இருந்து நாங்கள் செய்திருக்கிறோம். சர்க்கஸ் கலை வருங்காலத்தில் இருக்குமான்னு தெரியல, அந்தளவு ஆயிட்டுருக்கு டிவியிலான. அதனால் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நமது குழந்தைக்கு எதிர்காலத்தில் சர்க்கஸ் இருக்குன்னா இப்போ ஆதரவு கொடுத்தா தான் எதிர்காலத்தில் சர்க்கஸ் இருக்கும். அதனால் சர்க்கஸ்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி வேண்டிக்கிறேன். இதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த லயன்ஸ் கிளப் கேபினட் ஆஃபீஸர்களுக்கும் எங்கள் கவர்னர் உடனே ஒப்புதல் கொடுத்தார். ராஜசேகர் சொன்ன உடனே செய்யின்னு சொல்லி கொடுத்த எங்கள் கவர்னருக்கும் இந்த இடத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். இதுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு ஷாஜி ஓனர், அப்புறம் கேவி சா, மிஸ்ஸஸ் விக்னேஸ்வரி அவர்களுக்கும் எனது நன்றி கலந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.